இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. ஜென்மபல தாண்டி உன்னோடு வாழ வேண்டுமே மரணம் தன்னை வென்று தினம் காதல் செய்யவா நாகமணி தேடி என் ஜீவன் இங்கு வாடுதே சொந்தங்களை நாடி உயிர் தேடி ஓடுதே பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா எந்தன் நெஞ்சில் வஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே தந்தவளே நானே நாகம் நானே. இத்தனை வருஷம் நம்ம கண்ட கனவு நிறைவேறின மாதிரி தானே? கனவு கனவாதான் இருக்கணும், அது நிஜமாகறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ஷர்மாவை நீயே பாரு, அண்ணனை விட பயங்கர கான்ஃபிடன்ஸா உட்காந்துருக்கான். அது மட்டுமா, டெண்டர் அவனுக்கு தான் கிடைக்குன்ற சந்தோஷத்துல உட்காந்துருக்கான். நமக்கு இது கிடைக்காதுடா. அண்ணன் நம்மள இங்க கூட்டிட்டு வந்ததே தப்புன்னு எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் லுக் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி போட்டு கொடுத்துருக்கிற கோட் $98 கோடி. கேகே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கொடுத்துருக்கிற கோட் 100 crore. இன்னும் மிச்சம் இருக்கிறது ஷர்மா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்புறம் விஷ்ணு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனி தான். முதல்ல விஷ்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி $105 கோடி. இப்போ ஷர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட கோட் 95 கோடி, 95 crores. ஷர்மா கொடுத்த கோட் 95 கோடி என்னுடையது, அவனை விட குறைவு. அப்படின்னா 94 கோடியா இருந்தாலும் பரவாயில்ல. நான் போட்ட பெட் ஷர்மாவோட குறைவாகணும். குறைவாக்க மிஸ்டர் சர்மா, இந்த டெண்டர் உங்களுக்கு கிடைக்கிறதால நீங்க இங்க ஒரு சைன் பண்ணணும். ஷூர் சார். என்ன நடக்குதுங்க? வாட் ஹேப்பன் மிஸ்டர் விஷ்ணு? என்ன சார், இந்த டெண்டர் ஏன் ஷர்மா கொடுக்குறீங்க? நான் கொடுத்திருக்கிற கொட்டேஷனுக்கும் ஷர்மா கொட்டேஷனுக்கும் 1 கோடி வித்தியாசம் இருக்கு. இல்லையே மிஸ்டர் விஷ்ணு, நீங்க கோட் பண்ணது 105 கோடி. ஆனா ஷர்மா கோட் பண்ணது 95 கோடி தான். நீங்க ஏதோ கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகல சார், நீங்க தான் கன்ஃபியூஸ் பண்றீங்க.
என் கொட்டேஷன் இன்னொரு வாட்டி எடுத்து சரியா பாருங்க. என்னுடைய கோட் ஜாஸ்தியா இருக்கா இல்ல அவருடைய கோட் ஜாஸ்தியா இருக்கான்னு தெரியும். நோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க முடியாது. ஒரு முறை டெண்டர் எனக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை எப்படி கேன்சல் பண்ணுவீங்க? இப்போ அனௌன்ஸ் பண்ண மாதிரி அந்த டெண்டரை நீங்க எனக்கு தான் கொடுக்கணும். அதெல்லாம் முடியாது சர்மா. ஒவ்வொரு தடவையும் டெண்டர் நீங்க வாங்கும் போது நான் சும்மா இருந்திருக்கேன். ஏன்னா சட்டப்படி யார் கொட்டேஷன் கம்மியா கொடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு அந்த டெண்டர் போகிறது தான் நியாயம். ஆபீசர் ப்ளீஸ் என் கொட்டேஷனை இன்னொரு வாட்டி எடுத்து செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கே உண்மை புரியும். ஏன் அமௌண்ட் ஜாஸ்தியா அவர் அமௌண்ட் ஜாஸ்தியான்னு தெரியும். மிஸ்டர் சர்மா, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. இங்க பாருங்க, இங்க யாருக்கும் நாங்க அநியாயம் பண்ண மாட்டோம். நீங்க 2 பேரும் ஒரு நிமிஷம் அமைதியா உட்காருங்க. நான் இன்னும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு சொல்றேன். அப்படி இல்ல சார். சர்மா ப்ளீஸ். விஷ்ணு உட்காருங்க. சித்தப்பா ஏன் ஒரு இப்படி பண்ற? என்னது, நான் அப்ப பார்க்கும்போது 105 கோடின்னு இருந்தது, இப்ப வெறும் 94 கோடின்னு இருக்கு. இது எப்படி மாறுச்சு? ஆபீசர், ஏன் இப்படி அதிர்ச்சியா பாக்குறீங்க? என்னுடைய கொட்டேஷன் ஜாஸ்தியா இருக்கா இல்ல விஷ்ணு கொடுத்த கொட்டேஷன் ஜாஸ்தியா இருக்கான்னு இன்னொரு முறை நல்லா பார்த்து சொல்லுங்க. எல்லார் காதுலயும் விழட்டும். மன்னிக்கணும் மிஸ்டர் சர்மா, விஷ்ணுவோட கொட்டேஷன்ல 105 கோடி இருக்குன்னு நான் அப்ப தப்பா படிச்சிட்டேன். விஷ்ணுவோட கொட்டேஷன்ல 94 கோடி தான் இருக்கு. அப்படின்னா உங்களை விட 1 கோடி கம்மி. சித்தப்பா இதான் ரொம்ப புரியுது சித்தப்பா. இருக்கிறதுலயே கம்மியா பிட் பண்ணதால விஷ்ணு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் இந்த டெண்டரை நான் கொடுக்குறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஷ்ணு. பயம். வாங்க விஷ்ணு, இந்த ஃபைலை சைன் பண்ணிடுங்க. பாத்தியா ருத்ரா, இப்பயாவது என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை வருதா? உங்களுக்கு தினம் பூஜை பண்ணுவாங்கல்ல, அவங்க எங்க போனாங்க சொல்லுங்க. இது என்ன அநியாயம்? அவங்கள நான் சந்திச்சு இன்னும் முழுசா 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள எங்களை பிரிச்சுட்டா நாங்க எப்படி வாழ முடியும்? இல்ல காதலிக்கிறது தப்பா? காதலிக்கிறவங்க எல்லாம் இப்படி பிரிஞ்சுக்கிட்டே இருந்தா உலகம் எப்படி வாழும்? ஆண்டவா, நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு அவங்கள என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். குறைஞ்சபட்சம் அவங்க என்கிட்ட வந்து உன் பேர் என்னன்னு கேட்டிருந்தாலும் இந்த உயிரை பிடிச்சி வாழ்ந்துட்டு இருப்பேன். எல்லாம் தெரிஞ்சவன் நீ, இதெல்லாம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? நீ ஒரு மாயாவி, எதையும் செய்ய சக்தி உள்ளவன் நீ. இப்ப நான் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அமிர்தா என் பக்கத்துல வந்து நிக்கணும்.
இந்த உயிரை உனக்கு சமர்ப்பிக்கிறேன். அவங்க இல்லாம ஒரு வாரமா எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் தெரியுமா? அவங்க வந்ததால அமைதியா இருந்த குளத்துல கல்லெறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. படுத்தா கூட என்னால நிம்மதியா தூங்க முடியல. நான் காதல விழுந்துட்டேன். அதுலயும் முழுகினா கூட பரவாயில்ல. ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன்னோட சந்நிதியில தான் அவங்களை எனக்கு அறிமுகப்படுத்தினேன். அவங்க வந்து என் வீட்டுல விளக்கேற்றுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த விளக்கேற்றுறது கொஞ்சம் சீக்கிரமா பண்ணட்டும். ஏன் சொல்றேன்னா, இதுக்கு மேலே என் எதையும் தாங்காது. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஆனா ஐ அம் ஹெல்ப்லெஸ். நீ புரிஞ்சுப்பங்கிற நம்பிக்கையில சொல்லிட்டேன். தயவு செஞ்சு ஒரே ஒரு க்ளூ கொடு. அமிர்தா இந்த அர்ஜுனுக்கு கிடைச்சே ஆகணும். இல்லைன்னா என் லைஃபே போர் அடிச்சிடும். வரட்டா? உன் ஆசீர்வாதம் எனக்கு இருக்கணும். கர்ணா, அப்பா ஃபைல் அப்படி. நாளையிலிருந்து ஹைவே ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணணுமோ அந்த ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லி மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. ஓகேப்பா, நான் சொல்லிடுறேன். ஆனா என்ன ஆனா? என்ன டவுட் உனக்கு? இல்லப்பா, நமக்கு இப்படி இந்த டெண்டர் கிடைச்சது? என்னடா இப்படி ஒரு கேள்வி கேட்குற? இவ்வளோ நேரம் பக்கத்துல இருந்து பார்த்த இல்ல, பார்க்கலையா? பார்த்தோம்னா, ஆனா நாம கோட் பண்ணது ஷர்மா கோட் பண்ணதை விட அதிகம் தான். அது எப்படி திடீர்னு குறைஞ்சதுன்னு தான். ருத்ரா, ஏன் இந்த மாதிரி கேட்குற? நான் கோட் பண்ணது அவ்வளோதான். இல்லைண்ணா, நீ எங்ககிட்ட போய் சொல்ற. நானே பார்த்தனே, நீ கோட் பண்ணது 105 கோடி. அது எப்படி சடனா 94 கோடியா மாறிச்சு? இதுல நீ ஏதோ கோல்மால் பண்ணிருக்கண்ணா. என்ன பண்ணுன்னு தயவு செஞ்சு சொல்லுண்ணா. சொல்லுங்கப்பா. சித்தப்பா கேட்ட கேள்வி கரெக்ட் தான். அந்த டெண்டர் எப்படி கிடைச்சது சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரே ஒரு கொட்டேஷன் கொடுக்கல, 2 கொடுத்தேன். ஒன்னுத்துல 105 கோடி, இன்னொன்னுத்துல 94 கோடி. அப்படிதான் இந்த டெண்டர் நமக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற சில பேரை நான் விலைக்கு வாங்கிட்டேன். அப்பா, இது தப்பு இல்ல? இதுக்காக நம்ம இப்படி மோசம் பண்ணி இந்த டெண்டரை வாங்கணும்? ஏன்பா அப்படி பண்ணீங்க? கண்டிப்பா இது தப்பு இல்லை. வருஷா வருஷம் நமக்கு கிடைக்க வேண்டிய டெண்டரை ஷர்மா இப்படி பண்ணி தான் அவன் கைக்கு மாத்திக்கிட்டான். அதனால்தான் இந்த வாட்டி நானும் அவன் ரூட்ல போயிருக்கேன். எதிரியை நாம தோக்கடிக்கணும்னா நாமளும் அவங்க வழிக்கு தான் போகணும், இல்லை குறுக்கு வழியில போகணும். அப்பதான் நம்மளால அவங்கள எதிர்த்து வெற்றி அடைய முடியும். அதனால்தான் நான் அந்த ஷர்மாவுடைய டெக்னிக்கை ஃபாலோ பண்ணேன். இதெல்லாம் இப்போ உனக்கு புரியாது, போக போக நீ எல்லாத்தையும் புரிஞ்சு. வாங்க போலாம். ருத்ரா, என்னது விஷ்ணு இவ்வளவு தில்லுமுள்ள வேலை பண்றான்? இவன் நம்ம பழைய விஷ்ணு மாதிரியே இல்லையே. எனக்கு என்னமோ எல்லாமே ரொம்ப விசித்திரமா தோணுது. நீ முன்னாடி போ, கார் கிட்ட வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். அண்ணா 2 கொட்டேஷன் கொடுத்தன்றார். எனக்கு தெரியாம எப்படி இன்னொரு கொட்டேஷன் கொடுத்தாரு? ஐயோ கடவுளே, விருப்பப்பட்டவங்க ஒரு நாள் கண்ணில் படலனா இவ்வளோ கஷ்டப்படுவோன்னு எனக்கு தெரியாது. அமிர்தாவை நீ எனக்கு காட்ட மாட்டேன். அவங்கள பார்க்காம நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். ஏய் மல்லி, ஏன் இவ்வளோ லேட்டா வர? எதுக்காக நீ இப்பெல்லாம் கோவிலுக்கு வரதே இல்லை? உங்க அக்காவையும் ஆளக்கானும், உன்னையும் ஆளக்கானும். உங்க 2 பேரையும் தேடுறதுக்குள்ள நான் டயர்ட் ஆயிட்டேன் தெரியுமா? சரி சரி, முதல்ல என்ன தூக்கிக்கோ, அப்புறமா சொல்றேன்.
முதல்ல சொல்லு. தூக்கிக்கோங்கறான்ல. எனக்கு ஸ்கூல் இருந்துச்சு, அதனாலதான் லேட்டா வந்தேன். நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு கோவிலுக்கு வர மாட்டேன். அதனால புது அர்ச்சகருக்கு எனக்கு தெரியல போல இருக்கு. ஓ ஆமா, இப்ப நான் உனக்கு முத்தம் கொடுத்தனே, உனக்கு எதுவும் ஆகலையா? எனக்கு என்ன ஆகணும்? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? விடுங்க, எனக்கு கீழே இறக்கி விடுங்க. என்ன இந்த மாதிரி தூக்கிக்கிட்டா எனக்கு பிடிக்காது. ஓஹோ, நினைச்சு நினைச்சு பேச கத்துக்கிட்டு இருக்க நீ. ஆமா, நான் அன்னைக்கு இதே மாதிரி உன்னை தூக்கி முத்தம் கொடுத்ததுக்கு வேற மாதிரி பேசுன. நீங்க என்ன தூக்கி முத்தம் கொடுத்தீங்களா? அப்ப நான் வேற மாதிரி பேசுனா? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? அதான் மல்லி, அன்னைக்கு எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, என்ன ஊருக்கு கூட்டிட்டு போன்னு சொன்னீங்க. நான் கூட என் கார்ல உன்னை காட்ட கூட்டிட்டு போனேன். என்னது காட்டுக்கா? அதுவும் உங்க கார்ல? நான் ஏன் உங்க கார்ல வர போறேன்? முதல்ல எனக்கு பாட்டியே கிடையாது. ஏய், இத்தனோடு இருந்துகிட்டு எவ்வளவு போய் சொல்ற? நான் ஏன் போய் சொல்லணும்? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி என் பாட்டி டமா. எனக்கு புரிஞ்சு போச்சு. அமிர்தாக்கா மேல இருக்கிற காதலால ஏதேதோ பேசுறீங்க. எனக்கு என்னமோ உங்களுக்கு மூளை குழம்பி போச்சான்னு தோணுது. இந்த மல்லி என்ன முட்டாள் ஆக்கிறதுக்காக போய் சொல்றான். இப்ப அதெல்லாம் எதுக்கு? முதல்ல அமிர்தா எங்க இருக்கான்னு தானே கேட்கணும். என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆ, ஒன்றும் இல்லை. சரி, அதெல்லாம் விடு. உன் அமிர்தாக்கா ஏன் இங்க வரதில்ல? அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்றியா ப்ளீஸ்? ஓஹோ, அப்படி வரீங்களா? அமிர்தா அக்காவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னமோ சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? நான் அவ்வளவு லேசில உங்ககிட்ட ஏமாந்துருவேனா? ஹே மல்லி, சொல்ல, உங்க அக்கா எங்க இருக்காங்க? ஓஹோ, அதெல்லாம் அவ்வளவு லேசில சொல்ல முடியாது. அதுக்கு டாக்ஸ் கொடுக்கணும் தெரியுமா? டாக்ஸா? அப்படின்னா? ஐயோ, இவ்வளவு பெருசா இருக்கீங்க, இது கூடவா உங்களுக்கு தெரியல? ஃபீஸ் ஃபீஸ். அவ்வளவுதானா? உன் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லு. எனக்கு பணம்லாம் ஒண்ணு வேண்டாம்னா சாக்லேட் வாங்கி கொடுங்க போதும். அவ்வளவுதானே? இதை முன்னாடியே சொல்லியிருந்தா எப்பவோ கொடுத்துருப்பேன். இந்த உலகத்துல உள்ள எல்லா சாக்லேட்டையும் கொண்டு வந்து உன் கண்ணு முன்னாடி கொட்டிருப்பேன். உங்க அக்காவை விட இது பெருசா? என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, வா. என்னோட மந்திர சக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஜெய் மகாகாளி. ஏ நாகராணி, எனக்கு தெரியாம நீ தப்பிக்க முடியாது. தைரியம் இருந்தா வா, வெளியில வா. ஏன் சக்திக்கு சவால் விடுறியா? உன் முடிவு என் கையில. இன்னும் கொஞ்ச நேரம்தான். அதுக்கப்புறம் நீ போட்டிருக்க மனுஷ வேஷத்துல இருந்து உன்னோட பாம்பு உருவத்துக்கு மாறும்.